5 அடுக்கு கட்டிடத்தில் தற்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா நகரில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் அண்ணா நகர் போலீசார் தீயை அணைத்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், தொடருங்கள். சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய 5 அடுக்கு அலுவலக கட்டிடத்தில் தற்போது ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தை அண்ணா நகர் போலீசார் உதவியுடன் அண்ணா நகர் தீயணைப்புத் துறையினர் தற்போது அணைத்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா நகர் 5வது அவென்யூ ப்ளூ ஸ்டார் பஸ் ஸ்டாப் அருகே இருக்கக்கூடிய பழைய சரவண பவன் அருகே ஒரு 5 அடுக்கு அலுவலக கட்டிடங்கள் இருக்கிறது. இங்கு பல்வேறு பட்ட நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் முதல் தளத்தில் ஒரு தெர்மாக்கோல் அலுவலகமும் இயங்கி வருகிறது. இன்று சரியாக 2 மணி அளவில் இந்த தெர்மாக்கோல் அலுவலகத்தில் கரும்புகையுடன் கூடிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அங்கு இருக்கக்கூடிய கடை ஊழியர்கள் உடனடியாக 101க்கு கால் செய்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பேரில் தீயணைப்புத்துறையினர் வருவதற்குள் அங்கு இருக்கக்கூடிய அந்த கரும்புகை தீயானது மலமளவன எரிந்து அந்த அலுவலகம் முழுவதுமாக எரிந்து தற்போது அது மிகப்பெரிய ஒரு தீ விபத்தாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் உடனடியாக சம்பவ இடம் விரைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா நகர் தீயணைப்புத்துறையினர், அதே போன்று முகப்பேர் தீயணைப்புத்துறையினர் உட்பட 3 தீயணைப்பு வாகனங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது அங்கு அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியை எடுத்து வருகிறார்கள். மேலும் அண்ணா நகர் போலீசாரும் தீயை அணைப்பதற்காகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த தெர்மாக்கோல் கம்பெனியில் உள்ளே 5 ஊழியர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என முதற்கட்ட தகவல் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தெர்மாக்கோல் நிறுவனத்தில் இயங்கி வந்த ஏசியில் மின்பழுதின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த தீ விபத்தின் காரணமாகவே தற்போது அந்த தெர்மாக்கோல் நிறுவனம் முழுவதாக எரிந்து வருகிறதாகவும் அண்ணா நகர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. மலமளவென எரிந்து வரும் அந்த தீயை அணைப்பதற்காக 3 தீயணைப்பு வாகனங்களில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறையினர் தற்போது அந்த தீயை அணைக்க வர முயற்சித்து வருகிறார்கள். ஆஷ்லி, தீயணைப்புத் துறையினர் தற்போது இணைந்து போலீசாருடன் இணைந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பா நீங்களே சொல்லும்போது பல நிறுவனங்கள் இங்கு செயல்பட்டு வருகிறது. இது முன்னெச்சரிக்கையா அவங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் வெளியே வந்து விட்டார்களா? ஏதாவது பாதிப்பு, உயிர் சேதம் ஏதாவது இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு? அது பற்றிய விவரங்கள் ஏதாவது இருக்கா? குறிப்பாக நிச்சயமாக ஆஷ்லி, குறிப்பாக அந்த ப்ளூ ஸ்டார் பஸ் ஸ்டாப் அருகே இருக்கக்கூடிய 5 அடுக்கு அலுவலக பல நிறுவனங்கள் இயங்கி வரும் 5 அடுக்கு கட்டிடமான அந்த கட்டிடத்தில் முதல் தளத்தில் ஒரு தெர்மாக்கோல் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் கரும்புகை ஏற்பட்ட உடனே மற்ற நிறுவனங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அனைத்து ஊழியர்களுமே அந்த 5 அடுக்கு அலுவலக கட்டிடத்தில் இருந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலுமே அந்த நிறுவனத்தில் ஏதோ ஒரு நிறுவனத்தில் 5 ஊழியர்கள் உள்ளே கடைக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதாக தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அவர்களை மீட்பதற்காகவும் மலமளவன எரிந்து கொண்டிருக்கும் அந்த தீயை அணைப்பதற்காகவும் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அங்கு 3 தீயணைப்பு வாகனங்களோடு தீயை அணைத்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் பதற்ற சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவும் பொதுமக்கள் யாரும் கூடக்கூடாது என்பதற்காகவும் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் அந்த தீயை அணைத்த பின்புதான் அது எதனால் அந்த தீ ஏற்பட்டது என்பதும் உள்ளே யாராவது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய முழு விவரங்கள் தெரிய வரும். ஆசிலி, அன்பரசன், இப்போது அங்கு அதிகமா குடியிருப்பு வாசிகளும் அதே போல அதிகமாக மக்களும் நடமாடக்கூடிய ஒரு பகுதி. இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கும் போது அங்க கரும்புகை அதிகமாக இருக்க மாதிரியான காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. பொதுமக்களும் அந்த பகுதியில கூடியிருக்காங்களா? மற்றும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு அது இப்போ அணைக்கப்பட்டு விட்டதா? நிச்சயமாக அந்த 5 அடுக்கு அலுவலக கட்டிடமானது முதல் தளத்தில் இயங்கி வரும் இந்த தெர்மாக்கோல் நிறுவனத்தில் தான் தற்போது தீ ஏற்பட்டிருக்கிறது. கரும்புகை ஏற்பட்ட உடனே அந்த தெர்மாக்கோல் நிறுவனம் அந்த அலுவலகமானது அங்கு இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்கு இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் துரிதமாக அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளும் இந்த தீயை பார்த்து தீயினால் எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய அண்ணா நகர் போலீசார் அனைவரையும் வெளியேற்றி அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சாலையில் செல்லும் பொதுமக்கள் யாரையும் அருகில் விடாதபடியும், ஏனென்றால் ஒரு நிறுவனத்தில் பல்வேறு தரமான ஒரு மின்சாதன பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களின் மூலம் ஏதேனும் மின் விபத்துகள் ஏற்பட்டு அங்கிருந்து வேடிக்கை பார்க்கும் பொதுமக்களை கூட அவை பாதிக்கப்படலாம் என்ற ஒரு காரணத்திற்காக அண்ணா நகர் போலீசார் பொதுமக்கள் யாரையுமே அப்பகுதியில் கூடாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மேலே மாட்டிக்கொண்டிருக்கும் அந்த நிறுவனத்தின் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கும் 5 ஊழியர்களின் நிலை என்ன, அவர்கள் எப்படி அவர்களை துரிதமாக மீட்பதற்காக தீயணைப்பு துறையினர் விரைவாக அந்த தீயை அணைக்கும் பணியிலும் அங்கு மாட்டிக்கொண்டிருக்கும் 5 ஊழியர்களை மீட்கும் பணியிலும் துரிதமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஆசிலி, அன்பரசன், ரொம்ப முக்கியமா இவ்வளவு பெரிய கட்டிடத்துல தீ விபத்து ஏற்பட்டதை தாண்டி 5 ஊழியர்கள் அதுல சிக்கி இருக்காங்க. அவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது பெரிய சவாலா மாறி இருக்கிறதா தான் தெரிகிறது. ஏன்னா கட்டிடம் முழுவதும் கரும்புகையால சூழப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல யாராவது உள்ள போய் தான் அவங்களை மீட்டு வரணுங்கிற மாதிரியான சூழல் நிலவுது. அதற்கான முயற்சிகளை தான் முன்னெடுத்துட்டு இருக்காங்களா?
நிச்சயமாக ஆக்சுவலி அந்த 5 அடுக்கு நிறுவன அந்த கட்டடமானது முதல் தளத்தில் இயங்கி வந்த தெர்மாக்கோல் அலுவலகத்தில் தான் தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அண்ணா நகர் போலீசார் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏசியில் ஏற்பட்ட மின் பழுதின் காரணமாக தீ ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய தெர்மாக்கோல் அதிலிருந்து தீ விபத்துக்குள்ளாகி கரும்புகை ஏற்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை உடனடியாக அவர்கள் அப்புறப்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மேலும் அந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனடியாக அண்ணா நகர் போலீசார் அங்கு விரைந்து அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை அனைவரையும் துரிதமாக வெளியேற்றி இருக்கிறார்கள். இருந்த போதிலுமே அங்கு உள்ளே வந்து 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் தற்போதுதான் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக முகப்பேறு தீயணைப்புத் துறையினர் அதே போன்று அண்ணா நகர் தீயணைப்புத் துறையினர் உட்பட 3 தீயணைப்பு வாகனங்களில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த கரும்புகை மலமளவு எரிந்து வரும் அந்த தீயை அணைப்பதற்காகவும் தீயை அணைத்து வரும் அதே வேளையில் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கும் நபர்கள் குறித்த விவரங்களை திரட்டி அவர்கள் யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை மீட்பதற்கான முயற்சியும் தீயணைப்புத் துறையினர் அண்ணா நகர் போலீசாரின் உதவியோடு தற்போது அந்த மீட்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிலி அந்த காட்சியை தான் நம்ம திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிலி மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் அன்பரசன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.